அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் சிஎம் ஆக போகிறாரு. கண்டிப்பாக விஜய் தான் சிஎம் ஆவார். ஏதாவது சில கட்சிகளோட ஆதரவோடு கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இது சினிமா இல்லை, இது நிஜம். அது மட்டும் இல்லாமல் சாதாரண விஷயம் இல்லை, அரசியல். அரசியல் அப்படின்னு வரும்போது மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் ஆட்சியாளர்கள் தான். ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா லாபமோ நஷ்டமோ அது முதலாளிக்கு தான் சேரும். அதே மாதிரி ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அவங்க தான் காரணமாக. இன்பமாக இருக்காங்க மக்கள்னால் அதுக்கும் அப்போ ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பெரிய துன்பம் அப்படின்னா அதுக்கும் காரணம் ஆட்சியாளர்கள் தான். ஏன்னா ஆட்சி முறை சரியில்லை அப்படின்னு அர்த்தம். விஜய் அரசியலில் முன் அனுபவம் இல்லாதவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முன் அனுபவம் உள்ள சில பேர் அவரை சுற்றி இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி பண்ணுறதுக்காகவே சில டீமை அவர் ஃபார்ம் பண்ணலாம். தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது ரொம்ப கடுமையாக இருந்தால் தான் ஆட்சி நல்லபடியாக நடக்கும். திமுகவில் அதிமுகவில் இருந்த மாதிரி ஆளாளுக்கு தடியெடுத்தவனா தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கையில் பவர் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர் போல், திமுகவில் கருணாநிதி போல் அப்படி இருந்தாருன்னா தான் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். முக்கியமாக விஜய் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஊழல் இல்லாத ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். எந்த ஒரு சமாதானமும் இதில் இருக்கக்கூடாது. சில்லற பசங்க சொல்கிறத கேட்கவே கூடாது. இது சினிமா வேறு, அரசியலுங்கிறது வேறு. அதனால் அடுத்த 6 மாதம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு முள் படுக்கை மாதிரி தான், முள் மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த 6 மாதங்கள். ஒரு ஸ்டேஜை தாண்டும் போது பார்த்திங்கன்னா அது வெல்வெட்டு விரிப்பாக மாறலாம். அடுத்த 6 மாதம்தான் விஜய்க்கு சோதனையான காலம் தமிழக மக்களுக்கும்.